நீங்க தெரிவு செய்த வேத பகுதியை நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வடிவத்துக்கு நீங்க கொண்டு வர்றது எப்படி இருந்தது? ஒரு அமைப்புக்கு கொண்டு வர்றது, உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். Were you able to study and structure? உங்களால அதை படிக்க முடிஞ்சதா? அந்த வேலையை செய்ய முடிந்ததா? ஷேர் பண்ணுங்க பாஸ்டர். முடிஞ்சது பாஸ்டர். ஆனா அது ஆனா எப்படி அதை அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் குழப்பமா இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால அதை இன்னும் முழுமையா முடிக்க முடியல. நேற்று நைட் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். Good attempt. I didn't expect you to come up with the perfect work. I know definitely you will have the struggle, and so that is what the struggle in preparing expository sermons. So நீங்க ஒரு நல்ல முயற்சி செஞ்சிருக்கிறீங்க பாஸ்டர். ஒரு முழுமையான குறையில்லாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க பண்ற வேலை ரொம்ப அற்புதமான வேலை. அது ரொம்ப நேரம் எடுக்கும், சமயம் எடுக்கும். நீங்க திரும்ப திரும்ப அதை பண்ணும்போது தான் அது வரும். Thank you. And yeah, take time. Please spend more hours and wrestle with the passages. Do not leave it until you finish the work. நிறைய நேரத்தை செலவு பண்ணுங்க. அதை முழுமையா முடிக்கிற வரையிலும் போராடி எப்படியாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி காரியங்களை நம்மளால சாதிக்க முடியும். Sometimes it requires a whole day, maybe some days. Sometimes it won't allow you to sleep also. சில நாட்கள்ல இது ஒரு நாள் முழுசுமே எடுத்துக்கொள்ளும், அல்லது சில நாட்கள் கூட இதுக்காக பிடிக்கும். சில நேரங்கள்ல நம்ம இதை முடிக்கணும்னு பிரயாசப்படும் போது தூக்கம் கூட வராது. And no wonder why David said, I will meditate in the law of the Lord day and night. So இப்போ நமக்கு புரிகிறதா? அற்புதமா சொன்னார் இல்லையா தாவீது. அதை குறித்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. No, he didn't say that you have to do. He said he wants to do it. In Psalm number 1, if he were the author of that psalm, I believe he was. சங்கீதம் 1ல சொல்றாரு இல்லையா, நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது 1வது சங்கீதம். அவர் தான், தாவீது தான் எழுதியிருந்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தாவீது அதை விரும்புறாரு. So shall we start? பாஸ்டர்ஸ், நீங்களும் உங்களுடைய வீடியோவை நீங்க ஆன் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம கவனம் சிதறாம நம்ம வகுப்புல பங்கு எடுக்கிறதுக்கும் அது நமக்கும் உதவியா இருக்கும். அதே நேரத்துல சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கும் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க ஒரு இடத்துல, நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம். அட்லீஸ்ட் நம்ம அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நம்ம கற்றுக்கொள்றதுக்கு அது வசதியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் நீங்க மறுபடியும் இந்த காலை நேரத்துல நீங்க எல்லாரும் வகுப்புக்கு வந்தது. தொடர்ந்து நல்ல உற்சாகமா நம்ம கற்றுக்கொள்வோம். அன்னன்னைக்கு படிக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு நீங்க ஒரு பிராக்டிஸா நீங்க பண்ணி பாருங்க. நமக்கு பிரசங்கங்கிறது ரொம்ப முக்கியம் பாஸ்டர்ஸ். ஏன்னா நம்முடைய பிரசங்கம் நல்லா இருந்தா தான் நம்முடைய மக்கள் போஷிக்கப்படுவாங்க. நம்ம போதக சமர்த்தனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஒரு டாக்டர், அவருக்கு அந்த வைத்தியம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு நம்முடைய பிரசங்கம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இன்னும் மெருகூட்ட, இன்னும் நல்ல பிரசங்கிக்க ஆண்டவர் அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால நம்ம நல்ல உற்சாகமா பேப்பர் பேனாவோட உட்கார்ந்து கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். நம்ம இதனால பிரயோஜனம் அடையணும். சரி, நம்ம ஜெபிச்ச ஆரம்பிக்கலாமா? நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதமான மீண்டும் இந்த நல்ல காலை நேரத்தை எங்களுக்கு கொடுத்து
சுகபலனோடு கூட நல்ல ஒரு நிலையோடு கூட உம்முடைய வேதத்தை நாங்கள் எப்படி பிரசங்கம் தயார் செய்வது, அதை எப்படி பிரசங்கிப்பது என்கிறதை குறித்து கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. வந்த போதகர்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுடைய பிரசங்க வாழ்வு இன்னும் மேம்படத்தக்கதாக இந்த மணி நேரங்களை ஆண்டவர் பயன்படுத்துவீராக. நல்ல புரிதலை தாரும் ஆண்டவரே. அடிமையும் கூட நல்ல விதத்திலே மொழிபெயர்க்க உதவி செய்யும். அருமையான ஆசிரியர் போதிக்கிற காரியங்கள் எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே ஏற்புடையதாக இருக்கட்டும். கடந்த நாட்களிலே ஆசீர்வாதமாய் அவரை பயன்படுத்திய தேவன் இந்த காலை நேரத்திலும் நீர் பயன்படுத்துவீராக. இந்த நேரத்தை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் இணைய வேண்டிய போதகர்களும் விரைவில் இணைய உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Pastor. Should we start? Sir. Yes, sir. Thank you. Good morning, dear pastors. Hope you all are doing good. அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். And hope you are enjoying this studying this subject, expository preaching. இந்த பாடத்தை நீங்க படிப்பது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். Well, I would like to hear your experience in studying and also structuring the passages that you have worked on. You have worked yesterday. So I heard from Pastor Suresh, and may I hear from other pastors too? கடந்த வகுப்பிலே நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு வேத பகுதியை எப்படி நேர்த்தியாக ஒழுங்குபடுத்துவது என்பதை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அதை நீங்கள் செய்முறையாக செஞ்சு பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். பாஸ்டர் சுரேஷ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. மற்றவங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? நீங்க அதை செஞ்சீங்களா? எப்படி இருந்தது? ஏதாவது கடினமான காரியங்கள் இருந்தா நீங்க அதை கேட்கலாம். ஷேர் பண்ணுங்களேன் ஒருத்தர். நான் ட்ரை பண்ணேன் பாஸ்டர். அந்த பேசேஜ நிறைய முறை படிச்சேன். அந்த எக்ஸாம்பிள் நேற்று அந்த எஸ்ரால இருந்து 7th சாப்டர் பார்க்கும்போது அது ஒரு பர்டிகுலர் வேர்ஸ் மட்டும்தான் எடுத்து பண்ணோம். அது எக்ஸாம்பிள் அது ஸ்ட்ரக்சரை ஈஸியா பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா அந்த நம்ம கொடுத்துருக்கிற பேசேஜ்ல ஒரு 14 வசனங்கள் இருக்கும்போது இந்த 14 வசனத்தை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுங்கிறது தெரியல. I kept on reading the passages for like thrice and four times, and I was not able to structure it as like what we did for the Ezra. It was just one particular verse. I got you, Pastor. I got you. I know it is hard, but you tried. Appreciate that. பாஸ்டர், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அது கடினம் தான். நீங்க முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. நான் அதற்காக பாராட்டுகிறேன். திரும்ப திரும்ப நீங்க முயற்சி பண்ணுங்க. And what is the biblical passage you worked on? It was John chapter 16 verses 1 through 11. Sorry. Okay. What is the subject matter of that passage? It was talking about the ascension of the Christ. It was to the disciples what he spoke before his ascension. Okay. And so that must be did you see any grammatical structural keys there? What kind of writing style? What kind of writing style? First of all, you need to find out what kind of writing style is used there. Yeah, that was it was a bit hard, and I was not able to figure it out. Is that a narrative? So is that a story? It was a conversation between his disciples and Jesus Christ. I don't think so. It is a narrative. It doesn't come under narrative. Okay.
And so what it is, we have learned different kinds of writing styles under which it falls. That's what I was not able to figure it out. Is it a parable? It is not really parable. He was directly talking. Not narrative. Not narrative. Is it teaching? It was something like warning. It was like something like prophecy. Okay, now you are coming closer. Okay, now so it is a prophecy, right? Yeah, exactly. Yes. Okay, then did you learn hermeneutics? No, sir. I didn't. I'm This sorry. is my very first class. Yeah. Okay, I wish you had learned hermeneutics. No. That's where we learn how to interpret. Yeah, though you did not learn hermeneutics, but how to study a passage we have learned already, the first chapter. If you at least learn that much, Okay. it will be helpful for you. If it is a prophecy and you understood, Yeah. and so just study. Even in that prophecy, there are how to interpret the prophecy. We have some guidelines, and I will help you with that. And Pastor Sam also can help you with that. And try to find out, are there any grammatical structural keys or content or subject keys? Find out. Fine, sir. Fine. I'll do that. Okay, good. And about other pastors? மற்ற போதகர்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சார் ஜெட்சன் ரவிச்சந்திரன் சார், இந்த வீடியோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார். சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதை சரி பண்ணிட்டு நான் வீடியோக்குள்ள வந்துடுறேங்க சார். இந்த குட் சமாரிட்டன் பற்றி லூக்கா 10வது அதிகாரம் 25-37 வரைக்கும் இது பேரபிள். அவர் அந்த நியாயசாஸ்திரி கேள்வி கேட்கல, அதுக்கு ஆன்சர் பண்றாரு. அவன் சொல்றான், நான் இந்த சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கல, சின்ன வயசுல இருந்தே செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறான். எனக்கு பிறன் யாருன்னு கேட்கலதான் இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இத நல்ல சமாரியனை பற்றி உவமை சொல்றாரு. அப்ப இதுல இருந்து இந்த உவமையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் சொல்ல வர்றது ஒரே ஒரு காரியம் தான். என்னன்னா, நீயும் போய் அந்தபடியே செய். நிபந்தனை இல்லாம எல்லாருக்கும் இடம், நேரம், காலம் பார்க்காம, இனம் பார்க்காம, பிரதிபலன் பார்க்காம உதவி செய்யணும். அதுதான் இந்த காரியத்துல, இந்த சம்பவத்துல ஆண்டவர் போதிக்கிற ஒரே காரியம். அதனால நான் ட்ரை பண்றேன் சார். நான் அது முழு ஸ்ட்ரக்சர் இது பண்ண பின்னாடி நான் உங்களுக்கு இதுவா சொல்றேன் சார். நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த பேரபிள் Yeah, there is no structuring. You cannot structure the parable. And there is only one lesson that you learn. ஆமாங்க சார். எஸ் சார். Very clear. Who is my neighbor? The teacher of the law asks. And Jesus gives this parable. Okay? And yes, sir. he expects the lawyer to find out the answer from that story. Okay? Jesus did not give him direct answer. Okay? And so this parable teaches who is his neighbor. Yes, you sir. Got it? Yeah, yes, sir. Yes, sir. And that's what you're supposed to find out. That's the structure. It's a content or subject, structure. நாமும் பிறங்களுக்கு அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காத உதவி செய்யணும் அப்படிங்கறதா இந்த பேரபிள் நம்ம கத்துக்கிறோம், டீச் போதிக்கிறாரு. நீயும் போய் அந்தபடியே செய். That's not that is not the one. You are going ahead. Jesus did not intend that. Jesus did not tell that man. So because that lawyer asked, who is my neighbor? So the parable is giving the answer. What answer is giving? Who is the neighbor? அவனுக்கு உதவி செய்தவனே. ரைட் சார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். ரைட். அந்த 3 பேர்ல
சமாரிட்டன் தான் உதவி செஞ்சான் அப்படின்னு. அந்த அடிபட்டவனுக்கு யார் பிறனா இருந்தான்னுக்குள்ள அந்த இரக்கம் செய்தவனே சமாரிட்டன் தான், அதான் அந்த இரக்கம் செய்த உதவி செய்தவன் தான் அப்படிங்கிறான். Okay. நீயும் And போய் அப்படியே செய்ய அப்படிங்கிறார். it is tricky. You need to catch now here the what Jesus is doing exactly here. The story ends with the ends very in a clever way. Okay, and Yes, sir. some Samaritan was the neighbor to the one who was beaten by the thieves. Okay. Yes, sir. Who was the neighbor for Samaritan? The one who was beaten by the thieves. So both are, neighbors to each other. Yes, sir. So here, story ends, you also go do like that, Jesus says, right? Yes, sir. Yes, sir. Jesus is telling that lawyer, to go and do like that. That means you go and love your neighbor. Yes, sir. You also love your neighbor as Samaritan did. So now here, then who is the neighbor then here? Whoever is in need. One who was beaten by the thieves was in need, right? Yes, sir. And so now who is the neighbor here? Whoever is in helped man. Whoever is in need is. Oh, yes, sir. Yes, sir. If you want to love your neighbor, then you need to know who is your neighbor, right? Yes, sir. And who was the neighbor of Samaritan here? Samaritan was loving his neighbor, right? Yes, sir. Yes, sir. Who was his neighbor? And he was in need, right? That's the one. That's why it's very tricky. And I think I explained this in my hermeneutics class last year. Pastor, thank you for you worked hard on that. Thank you, sir. Matthew chapter 5, 16 words, the same parable words. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசமாய் இருக்கப்படுவது. Someone, I hear the background noise. The dog is barking. Okay. Yeah, Pastor, please go ahead. Pastor, சொல்லுங்க. அதான் அது இயேசு கிறிஸ்து சொல்றாருல மலைப்பிரசங்கத்துல, இது மாதிரி பரலோகத்துல இருக்கிற பிதாவும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அது வந்து மழையை பெய்ய பண்ணுகிறார், நீங்களும் அப்படியே செய்யணும் அப்படின்றதுலதான் நான் அது ஒப்பிட்டு படிச்சு பார்த்தேங்க. அதனால நம்ம இந்த மற்ற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம உதவி செய்யறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இதுல கத்துக்கிறேன். தொடர்ந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, ஐயா என்ன சொல்றாரு? அந்த நியாயசாஸ்திரியுடைய கேள்வி வந்து எனக்கு பிறன் யார்? அவருடைய கேள்விக்கு அவர் வந்து ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு உவமையா வந்து அவரு சொல்றார். என்ன பதில் அவரு சொல்றாருன்னா, தேவையில யாரு இருக்கிறாங்களோ அவங்கதான் உனக்கு பிறன். சோ அப்ப பார்க்கும்போது நமக்கு யார் தேவையோட நமக்கு சூழ்நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் நமக்கும் பிறன். அதுதான் பக்கத்துல தூரத்துல அதை தாண்டி தேவையில் இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு பிறன். You may be anywhere. Yes, sir. Okay, thank you, sir. You're welcome, Pastor. And others? தெரியல. சொல்லுங்க. ரெடி பண்ணிருக்கு, கொஞ்சம் செஞ்சிருக்கோம். ஆனா எப்படி ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது மட்டும் தான் டவுட்டா இருக்கு. நான் செஞ்சது வேணா சொல்றேன். சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க பாஸ்டர். என்னுடைய வேத பகுதி வந்து யோவான் 10வது அதிகாரம் 11 to 18 வரைக்கும். இது தலைப்பு வந்து நல்ல மேய்ப்பன் என்கிற தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது.
யோவான் சுவிசேஷத்தில் நானே என்கிற 7 அறிக்கைகள் வருகிறது. அதுல ஒன்று நானே நல்ல மேய்ப்பன் என்பது. நானே நல்ல மேய்ப்பன் என்கிற வார்த்தை இந்த பகுதியில 3 தடவை வருகிறது. 11வது அதிகாரத்துல 2 தடவை மற்றும் 14வது வசனத்துல 2 தடவை, 1 தடவை இது வருகிறது. மேய்ப்பன் என்கிற வார்த்தை 5 தடவை வருகிறது பாஸ்டர். இந்த வேத பகுதிக்கு வெளியே எபிரேயர் 13:20 பெரிய மேய்ப்பர் என்றும் 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர் என்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி நல்ல மேய்ப்பராகவும் இருக்கிறார். யோவான் 10:11 நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கிறான் என்கிற வார்த்தை இதுல முக்கியம் பாஸ்டர். ஜீவனை கொடுக்கிறான். 10:11 கொடுக்கிறான் என்று வேற ஒரு ஆளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு 10:15 ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே வார்த்தை 10:17 ஜீவனை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஜீவனை கொடுப்பதின் நோக்கம் என்ன அப்படின்னா 10வது அதிகாரம் 17வது வசனத்துல பிதா அன்பா இருக்கிறதுனால ஜீவனை கொடுக்கிறார். அடுத்து 17வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுப்பதினால் அதை நான் மறுபடியும் அடைந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப நமக்கு மரித்தாலும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பது இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்து 16வது வசனத்துல இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளையும் நான் கொண்டுட்டு வந்து சேர்ப்பேன், ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளாகிய நம்மை புறஜாதிகளை கொண்டுட்டு வந்து ஒரே மந்தையில் சேர்க்கிறதற்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். எக்ஸலன்ட். இதுல ஒரே ஒரு வசனம் வெளியிலிருந்து சேர்க்கிற யோவான் 12:24 ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் நிலைத்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் சாகாமல் இருந்தால் அவர் யூதருக்கு மாத்திரமா தான் தேவனாக இருந்திருப்பார். ஆண்டவர் மரித்ததினாலே அவர் எனக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அடுத்து இந்த நல்ல மேய்ப்பனை குறித்து 10வது அதிகாரம் 14-15 சொல்லுகிறது. இந்த நல்ல மேய்ப்பனை பிதா அறிந்திருக்கிறார். இந்த மேய்ப்பன் பிதாவை அறிந்திருக்கிறார். மேய்ப்பன் என்னுடையவைகளை அறிந்தும் இருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது டிரான்ஸ்லேஷன் டு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிதா என்னை அறிந்திருக்கிறபடியே நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அறிந்திருக்கிறபடியே என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அறிந்திருக்கிறபடியே, பிதா என்னை அறிந்திருக்கிறபடியே நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறபடியே என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிதா இயேசுவை நன்றாக அறிந்திருக்கிறார், இயேசு பிதாவை அறிந்திருக்கிறார், கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறார். கிறிஸ்து நம்மை அறிந்தது போல நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்ப நம்ம எப்படிப்பட்டவங்க என்பது கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். நம்மை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகள் புத்திசாலிகள் அல்ல, ஆடுகள் பலமுள்ளவைகள் அல்ல, ஆடுகள் அடிக்கடி காணாம போகும், சிதறி போகும், தெருப்புண்டு போகும். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்து நம்மை அறிந்திருப்பது போல நாம் நம்முடைய மேய்ப்பனாகிய கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். இந்த வேத பகுதியில கிறிஸ்து யார் என்று சொல்லப்பட்டு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், தியாகம் செய்தவர், ஆடுகளை விட்டு ஓடி போகாதவர், ஆடுகளுக்காக கவலைப்படுகிறவர், 1 பேதுரு 2:25 ஆடுகளை கவனித்துக் கொள்கிறவர், சங்கீதம் 23:1-2 ஆடுகளுக்கு உணவு அளிப்பவர், ஏசாயா 40:11 ஆடுகளை தூக்கி சுமப்பவர், 1 பேதுரு 5:4 நித்தியத்துல நம்ம கொண்டுட்டு போய் பரிசு கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருந்தா இந்த மேய்ப்பனை குறித்து. இப்ப நல்ல மேய்ப்பனை பற்றி பேசினவர் எதிர்மறையான கூலியாளை பற்றி அவர் பேசுகிறார். அதாவது மோசமான மேய்ப்பரை பற்றி யோவான் 10:12-13 ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க மேய்ப்பரா இல்ல, ஆடுகளுக்கு சொந்தம் இல்லாதவர்கள், கூலியாள் என்கிற 3 வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர் இல்லாதவர்கள், ஆடுகளுக்கு சொந்தம் இல்லாதவர்கள், கூலியாள். அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் தங்களை ஆன்மீக மேய்ப்பர் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் இயேசு அவர்களை திருடர்கள், ஆடுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் கொள்ளையர்கள் மற்றும் கூலியாள் என்று ஆண்டவர் அவர்களை சாடுகிறார். அடுத்து அவங்க ஆடுகளை மேய்க்கும் போது ஓநாய் வருகிறதை கண்டு
I'll give you time for preaching. And வார்த்தை முடிஞ்சது. ம். ஓகே, ஓநாய் வருகிறதை கண்டு ஓடி போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல ஓநாய் என்பது என்ன அர்த்தம் கொடுக்கப்படவில்லை. அதுல வெளியில போய் பார்க்கும்போது மற்ற 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளை ஓநாய்க்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20, 29, 30 மாறுபாடானவர்களை போதிப்பவர்களை ஓநாய்க்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவங்க தவறான உபதேசங்கள் வரும்போது கூலி ஆட்கள் ஆடுகளை விட்டு ஓடி போயிடறாங்க. ஏன்னா அவங்க ஆடுகளுக்கு கவலைப்படுகிறது இல்லை. கடைசியில் என்னுடைய முடிவு என்னன்னா, ஒன்று, மேய்ப்பன் நம்மை அறிந்திருக்கிறார். ஆடுகளாகிய நாம் மேய்ப்பனை அறிந்திருக்க வேண்டும். ஊழியத்தை ஒரு தொழிலாக நினைத்தால் நாம் கூலியால், ஊழியத்தை ஒரு அழைப்பாக நினைத்தால் நாமும் நல்ல மேய்ப்பரே. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். Thank you, Pastor. Thank you. Thanks for your preaching. And thank you. And yeah, when time comes, you can preach. And but until that, please wait. Let's go slowly. Only now we are, dealing with the studying the text and also structuring. And we didn't go to the sermon yet. And okay, any other? ஓகே, பாஸ்டர்ஸ் வேற உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். Didn't you study? Didn't you even select biblical passages? ஓகே, நீங்க வேத பகுதியை தெரிவு செஞ்சுட்டீங்களா? இன்னும் நீங்க படிக்கலையா? இல்ல செலக்ட் பண்ணதோட நிக்குதா? இல்ல முயற்சி பண்ணீங்களா, பண்ணலையா? ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா என்னால முடிக்க முடியல, இல்ல புரியல, அல்லது புரிஞ்சிச்சு நான் பண்ணல. சொல்லுங்க ஏதாவது. Yes, Pastor Christy. யோவான் 14ஆம் அதிகாரம். Yes, Pastor. What was your experience studying and structuring this passage? இந்த வேத பகுதியை நீங்க படிக்கும் போதும் அதை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரும்போது உங்க அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்தது? இல்ல, ஆண்டவர் பத்தி சொல்றது ஒரு வார்த்தையா இருக்கு பாஸ்டர். Which passage? 14, which verses? 6 பாஸ்டர். Just 6. ஆறாவது வசனம். ஆமா பாஸ்டர். Pastor, verse 6 has connection with the previous 5 verses. ஆக்சுவலா ஆறாவது வசனம் அதுக்கு மேல உள்ள 5 வசனங்களோட தொடர்புடையதா இருக்கிறது. நம்ம ஒரு வேத பகுதியை சூஸ் பண்ணும்போது முழுமையான கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதா ஒரு வேத பகுதியை நம்ம தெரிவு செய்யும் போது தான் நம்ம அதை கட்டமைச்சு நம்ம ஒரு பிரசங்கமா கொண்டு வர முடியும். இப்ப நீங்க 6வது வசனம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்திருக்கீங்க, அது மேல உள்ள வசனங்களோட தொடர்பு இருக்கா, கீழே உள்ள வசனங்களோட தொடர்பு இருக்கா? அப்படி தொடர்பு இருந்தா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. I understand why you chose this verse. Yeah, you can preach from this, but you will be missing the main, what to say, the context of this verse, and why Jesus had to tell this one. You will miss that. There is something else going on. So இந்த வேத பகுதியை நீங்க தெரிவு செய்திருக்கிறீங்க, இதுல இருந்து நீங்க பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் ஏன் இதை சொன்னார், இதனுடைய சூழல் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாம போயிருவோம் இந்த ஒரே வசனத்துல நம்ம நிற்கும் போது. About others? மற்றவர்கள் நீங்க வேத பகுதியை தெரிவு செய்திருப்பீங்களான்னா உங்களுடைய வேத பகுதியை மட்டும் கூட நீங்க சொல்லலாம்.
நீங்க இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னாலும் நீங்க உங்க வேத பகுதியை நீங்க ஷேர் பண்ணுங்க. Well, I encourage all of you, please keep studying. First, you need to know 2 biblical passages that you are going to prepare sermon outline. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன் இந்த பணியை தொடர்ந்து செய்யும்படி. முதலாவது, நீங்கள் 2 வேத பகுதியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். And you need to work hard also, studying and structuring those passages. அந்த வேத பகுதிகளை படிப்பதற்கும் கட்டமைப்பதற்கும் நீங்கள் கடினமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். And if you have any difficulty, please share with us. We are here to help you. சவாறு நீங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கு சில கடினமான காரியங்கள் உங்களுக்கு தென்படுமானால் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். By the way, let me ask this question. I should not ask you actually, but I want to ask you now. இந்த கேள்வியை silent. That's why I want to ask you this question. How many of you want to be good preachers? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க கூடாது, இருந்தாலும் நான் இதை கேட்கிறேன். சிலர் மௌன விரதத்தை காக்கிறீர்கள். ஆகவே நான் இதை கேட்கிறேன். எத்தனை பேர் நல்லது ஒரு பிரசங்கிமாராய் திகழ விரும்புகிறீர்கள்? ஒரு நல்ல பிரசங்கியாரா நான் இருக்கணும், ஆண்டவருக்காக நல்ல ஒரு பிரசங்கிமாரா. ஓகே, Pastor Christy. Please open your mouth and tell me. Yes, sir. I am, sir. Jetson Ravi. Okay, good. ஓகே, ஐயா கேட்ட கேள்வி என்ன தெரியுதுங்களா? எத்தனை பேர் ஒரு நல்ல பிரசங்கியாரா இருக்கணும்னு சொல்லி கேட்கிறார். விரும்புறீங்களா ஒரு நல்ல பிரசங்கியாரா இருக்க? Well, you may be thinking I'm already a good preacher. So if you have that mind, I cannot say anything. But those who have for desire, even good preachers, they think always, they never think that they are good preachers. Okay, always they have a desire for becoming good preachers. That desire will be there until the end. சோ உங்க மௌனத்தை பார்க்கும்போது நான் இப்படி யோசிக்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு நல்ல பிரசங்கிமாராய்த்தான் இருந்து கொண்டிருக்கிறேன், இன்னமும் நான் ஒரு நல்ல பிரசங்கியாராய் மாற வேண்டுமா அப்படி ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா ஒரு நல்ல பிரசங்கியார் எப்பவுமே தன்னை நல்ல பிரசங்கியார் அப்படின்னு நினைச்சது கிடையாது, நினைக்கிறதும் இல்லை. இன்னும் சிறப்பானவராக இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். Well, I'm teaching this subject, expository preaching, only for the pastors who want to become good preachers. நான் இந்த விளக்கப்படுத்தும் பிரசங்கத்தை நன்றாக ஒரு பிரசங்கிமாராய் நான் இருக்க வேண்டும், திகழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்குத்தான் நான் இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். Can I hear from you, dear pastors? உங்களுடைய பதிலை நான் கேட்கலாமா? எவ்வளவு பேர் நல்ல பிரசங்கியாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி? I am, sir. Jetson Ravi. Yes. கலை செல்வன். ஓகே, thank you, Pastor Selvan. நான் விரும்புகிறேன். ஓகே, who is that? டேவிட் நேசகுமார் சார். Oh, Pastor David. Okay, good. We should. Every pastor must have that desire. If every pastor doesn't have a desire to become a good preacher, you need to think about your pastoral call. Okay, you need to suspect. So ஒவ்வொரு போதகருமே இந்த நினைவு இருக்க வேண்டும், நான் ஒரு நல்ல பிரசங்கியாராக மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி இல்லாவிட்டால், எனக்கு அந்த சிந்தனை இல்லை என்று ஒருவேளை அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணலங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்களானா, போதகராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் மறு பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம்.
about other pastors. How many are there? I want to hear this from every pastor. Okay, I am pastors, also. please I am respond. also. I respect you all. I respect you all, but same time, I expect your response too. சோ Yes, உங்களை sir, I am. மதிக்கிறேன், உங்களுடைய Sir, I am பதிலையும் அதே also, நேரத்தில் sir. எதிர்பார்க்கிறேன். ஓகே, பாஸ்டர் ஸ்டீஃபன் சொல்றீங்க, கேக்குது. Good, good, good. ஓகே, எத்தனை பேர் நல்ல பிரசங்கியாரா மாற விரும்புறீங்க? ஓகே, பதில் சொல்லாதவங்க சொல்லுங்களேன். சாம் கிருபாகரன் ஐயா இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்பதான் வந்தேன். நான் கிளாஸ்க்குள்ளாரே இப்பதான் வந்தேன். ஓகே ஓகே, சரிங்க. நீங்க நல்ல பிரசங்கியாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விரும்புறேன் பாஸ்டர். Excellent. That's what I'm expecting. That's what I want to know. And Pastor Milton. ஓகே, பிரதர் மில்டன் இருக்கீங்களா? ஓகே, மில்டன், நீங்க ஒரு நல்ல பிரசங்கியாரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர். சொல்லுங்க அது. சொல்லுங்க அத கொஞ்சம் அது என்ன அத உங்க வாயால சொல்லுங்க. அந்த ஆசையா சொல்லணும் நீங்க. அப்புறம் then Pastor Isaac Stephen. Yes sir. I also want to be a good preacher. Really? Yeah, yes. Okay, good. Excellent. Okay. And who else? Pastor Tangaraj? ஆமாங்கய்யா, கண்டிப்பா. Oh, super. ஓகே, பாஸ்டர்ஸ், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஏதோ ஆல்டர் கால் கொடுத்து திரும்ப 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 சில பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட இத்தனை தடவை கேட்ட வாட்டி தான் நானும் பிரசங்கியாரா இருக்கணும், நானும் நல்ல பிரசங்கிமாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுடைய சொத்தையா கேட்டோம். ஒரு நல்ல பிரசங்கியாரா இருக்க விரும்புறீங்களான்னு தானே கேட்டாரு. ரொம்ப சிம்பிள் இல்ல. சில பேர் லேட்டா வந்து சார். Yeah, that's okay. They may be busy. I think maybe they're not able to turn off the microphone and answer. But appreciate you all. You have desire for becoming good preachers, and every pastor must have that desire. ஸோ ஒருவேளை நீங்க மைக்ரோஃபோனை ஆன் பண்ணாம இருந்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு பணியில நீங்க இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருவருமே ஒரு நல்ல பிரசங்கியாராக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். And I tell this one, dear pastors, it's my prayer. It's my prayer for you all that you become very good pastors in Tamil Nadu. நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய ஜெபம் எல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல போதகராக, நல்ல பிரசங்கியராக நீங்கள் இருக்க வேண்டும். In Bangalore, in Karnataka also, we have pastors Pastor Albert and Pastor Christy also. கர்நாடக மாநிலத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் ஆல்பர்ட் இருக்கிறீங்க, பாஸ்டர் கிறிஸ்டி இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு நல்ல பிரசங்கியாராக இருக்க விரும்புகிறேன். And that's what my prayers for you. இதுதான் என்னுடைய ஜெபம். And if you want to become good preachers, you need to know these things, and you need to study and work hard. ஒரு நல்ல பிரசங்கியாரா இருக்க நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த காரியங்களை நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். கடினமாய் நீங்கள் இதை முயற்சித்து பிரயாசப்பட வேண்டும். Expository preachings or sermons, this as you go to the pulpit, and instantly they don't come to your mind. இந்த எக்ஸ்போசிட்டரி பிரீச்சிங், விளக்கப்படுத்தும் பிரசங்கம் என்பது நம்ம புல்பிட்ல போய் நின்ன உடனே நம்ம ஏதோ தலையில நமக்கு அறிவு வருவது போல நம்ம உடனடியாக அப்படியெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது. Just like a flashlight, sometimes, for some people, it comes, they say, and expository sermons don't come like that. எப்படி ஒரு லைட்டை நம்ம போட்டா வெளிச்சம் வருதோ அந்த மாதிரி திடீரென்று ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைத்தது, வெளிப்பாடு வந்தது அப்படின்னாலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த விளக்கப்படுத்தும் பிரசங்கத்தை பண்ண முடியாது. It takes hours, it takes days, it takes sometimes weeks to come up with a good expository sermon.
சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல விளக்கப்படுத்தும் பிரசங்கத்தை தயார் செய்வதற்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும், சில நேரங்களிலே பல நாட்கள் தேவைப்படும், சில நேரங்களில் பல வாரங்கள் கூட தேவைப்படும். Don't give up. Because it is hard work, don't give up. ரொம்ப கடினமா இருக்கே, வேற ஒரு பிரசங்கத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்க விட்டுறாதீங்க. As a pastor, it is your duty. ஒரு போதகரா இது உங்களுடைய கடமை. And you are called to do this work. இந்த பணியை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And so this is the primary duty of a pastor, preaching. ஒரு போதகருடைய அடிப்படை கடமை என்ன? பிரசங்கம் செய்வது. And so that's why if you want to know or learn how to prepare a good expository sermon, and this is the time, this is a good time. Please grab this knowledge. இந்த அற்புதமான நல்லது ஒரு பிரசங்க வகையா இருக்கக்கூடிய இந்த விளக்கப்படுத்தும் பிரசங்கத்தை நானும் செய்யணும் அப்படின்னு விரும்புவீர்களானால் இது உங்களுக்கு கிடைத்த நல்லது ஒரு நேரம். நன்றாய் படியுங்கள், அதை பிரயாசப்படுத்துங்கள். Now let's see chapter 3, the central proposition of the text. That is part of the passage. இப்பொழுது நாம் நம்முடைய பாடத்தினுடைய 3வது அத்தியாயத்திற்கு நம்ம வரலாம். வேத பகுதியினுடைய மைய முன்மொழிவு. இதை நாம் எப்படி சொல்லுகிறோம்? வேத பகுதியினுடைய இதயம் அப்படின்னு நம்ம இதை அழைக்கலாம். So what is the first step? முதல் படி என்ன? Study the text. வேத பகுதியை படிக்க வேண்டும். கட்டமைப்பு. Structure the text. இரண்டாவது வேத பகுதியை கட்டமைக்க வேண்டும். The third one is the central proposition of the text. மூன்றாவது படிநிலை என்ன? மூன்றாவதாக வேத பகுதியினுடைய மைய முன்மொழிவு. So in that we need to look for identify the central proposition of the text. So இதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அந்த வேத பகுதியிலே மைய முன்மொழிவை அடையாளம் காண வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். How can we identify or how can we find out the central proposition of the text? எப்படி இந்த மைய முன்மொழிவை நாம் கண்டுபிடிக்கலாம்? And before that, let's see what is central proposition of the text. அதற்கு முன்பதாக மைய முன்மொழிவு என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது பார்க்கலாம். The central proposition of the text is the single unit of thought that binds together and gives meaning to all the particulars of the text. மைய முன்மொழிவு என்பது ஒரே சிந்தனை, அது மற்ற அனைத்து விவரங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதாக இருக்கும். It is number one, it is always in the form of a full grammatical sentence. முதலாவது இது எப்படி இருக்கும் என்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு முழு இலக்கண வாக்கிய வடிவத்தில் அது காணப்படும். If it is less than a sentence, it is not a proposition by definition. ஒருவேளை ஒரு வாக்கியத்துக்கும் குறைவாக இருக்குமானால் இது ஒரு முன்மொழிவு அல்ல, இது ஒரு இலக்கணம் அல்லது ஒரு வரையறையாக நம்ம பார்க்க வேண்டும். So that means it is a full sentence. அப்படி என்றால் ஒரு முழு வாக்கியமாக இது இருக்கும். The second one, it has two components. இரண்டாவது 2 கூறுகளை உடையதாக இருக்கும். One is the theme of the text and another one is the thrust of the text. முதலாவது அந்த வேத பகுதியினுடைய கருப்பொருளாக காணப்படும். இரண்டாவது அந்த வேத பகுதியினுடைய ஒரு உந்துதலாக காணப்படும். Dear pastor, glad you have two different words. You have suitable words for these two words, for the theme and also thrust in Tamil. So தமிழ்ல உங்களுக்கு கருப்பொருள் அதுக்கப்புறம் உந்துதல் அப்படின்னு 2 வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். And remember, even in English, theme and thrust. ஆங்கிலத்திலும் நீங்க இத நினைவில் கொள்ளுங்கள். தீம் அப்படின்னு சொன்னா நம்ம கருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். thrust அப்படின்னு சொல்லும்போது உந்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். What is the theme of the text?
சோ நான் செலக்ட் பண்ண வேத பகுதியினுடைய கருப்பொருள் என்ன? The theme of the text questions the text. அது ஒரு கேள்விக்குள்ளாக அது மாற்றுகிறது. The theme of the text questions the text. கருப்பொருள் அந்த வேத பகுதியை கேள்வி கேட்கிறதாக காணப்படுகிறது. What is that question? How it will be, what is the author talking about in the text? அந்த வேத பகுதியிலே ஆக்கியோன் என்ன கேள்வியை கேட்கிறார்? No. What is the author talking about in the text? வேத பகுதியிலே அந்த ஆசிரியர் எதை குறித்து பேசுகிறார்? And that is what the theme of the text. அந்த வேத பகுதியில நீங்க செலக்ட் பண்ண வேத பகுதியில என்ன காரியத்தை ஆசிரியர் பேசுறாரோ அதுதான் கருப்பொருள். And the second component is the thrust of the text. The thrust of the text answers the question. Sir, would you repeat, sir? Thrust of the text answers the question. இரண்டாவது உந்துதல் அப்படின்னு ஒரு கூரை நம்ம சொன்னோம். இது அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்கிறதாக இருக்கும். So what is the author saying about what he is talking about in the text? ஆக்கியோன் ஆசிரியர் எதை பற்றி பேசுகிறார் என்கிறதையும் அதற்கு the second sentence, sir. What is the author is saying about what he is talking in the text? அந்த வேத பகுதியில பேசுகிற காரியத்தை குறித்து அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? Okay, let's go like that, and as you see the example, then you will understand, what is theme and what is thrust. Okay, and so these are the two components we see in the central proposition of the text. So இரண்டு கூறுகள் என்று சொன்னோம். இதை நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். So the short form of central proposition of the text is CPT. Just go with the CPT because it's a long one, and go with the short one, CPT. Okay, it is derived from step 2 when you structure the text. That means that's what we have seen here. The two components. As we use for two components, theme and thrust, from there you get CPT. So இந்த தீமையும் இந்த த்ரஸ்டையும் நம்ம இணைத்து நம்ம சொல்லும் பொழுது CPT என்கிற ஒரு வார்த்தையை நாம் பெறுகிறோம். Okay. And organize your textual work. So உங்களுடைய வேத பகுதியை நீங்கள் ஒருங்கிணைப்பு செய்யுங்கள். You need to gather the details of your textual work as from step 1 as you move to step 2, then step 3. So உங்களுடைய வேத பகுதியை நீங்கள் தெரிவு செய்த பின்பு அந்த பணியை நீங்கள் முதல் படி இரண்டாவது படி என்று நீங்கள் போகும்போது அதற்குரிய விவரங்களை நீங்கள் சேகரிக்க வேண்டும். So in these 3 steps you are gathering the details, from structure, from studying the text, from structuring the text, and also from central proposition of the text. And you are collecting all the details. So நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்ட வேத பகுதியை படிப்பது, அதை கட்டமைப்பது, it will be well worth your time to organize your textual work in the following format. So like this, things that we need to do. And so first one, give a tentative title to the text. So இந்த 3 அத்தியாயங்களிலும் நாம் கற்றுக்கொண்டதெல்லாம் விவரங்களை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் செய்ய வேண்டும். அதன் பின்பதாக தற்காலிகமான ஒரு தலைப்பை நீங்கள் அந்த வேத பகுதிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். So this could be the theme of the CPT. So இதுதான் CPT-னுடைய கருப்பொருளாக நம்ம எண்ணுகிறோம். The second one, if possible, write a personal translation. And so since if you know Greek and Hebrew, from Hebrew, if the passage is from the Old Testament,
You know, if you Hebrew, you can even try to have your own translation. And if the passage is from the New Testament, if you know Greek, you can translate the passage from Greek to, English and into your own language. And that is what. And if you know, you can do it. Otherwise, just use whatever language you know. அடுத்த ஒரு பணியாக வேதாகமம் எழுதப்பட்ட மூல பாஷை உங்களுக்கு தெரியுமானால், பழைய ஏற்பாடை நீங்கள் செய்யும் பொழுது எபிரேய மொழியை நீங்கள் தெரிவு எபிரேய மொழியிலிருந்து ஆங்கில மொழி, அதிலிருந்து தமிழ் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டுக்கு கிரேக்க மொழி தெரியுமானால் அந்த கிரேக்க மொழியிலிருந்து வரலாம். அப்படி எனக்கு மூல பாஷை தெரியாது என்பீர்களானால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த அந்த மொழியிலே நீங்கள் இந்த பணியை செய்யலாம். The next one is write out the central proposition of the text. Put the theme first in full sentence form. Make it as short as you can. அடுத்ததாக இந்த வேத பகுதியினுடைய மைய முன்மொழிவை எழுதவும் மற்றும் உந்துதலை முழு வாக்கிய வடிவில் அமைத்து உங்களால் முடிந்த வரை சுருக்கமாக இந்த பணிகளை செய்யவும். And so that statement should be as short as it can. எவ்வளவு சுருக்கமா நீங்க இதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமா இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். It should not be too long because you cannot remember it. And so it should be short enough so that you can remember it. இது மிக நீண்ட ஒரு வாக்கியமாக இருக்குமானால் மனதிலே வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே சுருக்கமான ஒரு வாக்கியமாக இருக்க வேண்டும். The next one is write out the outline. All points and subpoints should be in full sentence form. அடுத்ததாக அவுட்லைன், ஒரு வரைவு குறிப்பு, அவுட்லைனை எழுத வேண்டும். அது அனைத்து புள்ளிகளையும் துணை புள்ளிகளையும் முழு வாக்கியத்துல நம்ம அதை எழுத வேண்டும். So here, let's see again the yesterday's example, Ezra chapter 7 verse 10. Let's take the same passage, and we have seen, the structure, right? And so இப்பொழுது actually, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உதாரணத்திற்கு நாம் இந்த பணியை செய்வதற்காக எடுத்துக்கொள்ளலாம். நேற்றைய தினம் நாம் இதே வசனத்தை தான் நாம் எடுத்து கட்டமைப்பு பணியை நாம் செய்தோம். Open your Bibles to Ezra chapter 7 verse 10 and read. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Okay. As you read, now let's see here. We need to ask. See, we are trying to find out CPT. Okay. So இப்பொழுது நாம் இதிலே CPT இதை நாம கண்டுபிடிக்க போறோம். CPTனா என்னது? தீமும் த்ரஸ்டும், அதாவது கருப்பொருளும் அதை உந்தக்கூடிய காரியங்கள், உந்துதலையும். So let us ask a question here. So theme should be in the question form, thrust should be in the answer form. இப்போ கருப்பொருள் கேள்வி வடிவத்தில் இருக்க வேண்டும். அதனுடைய உந்துதல் பதில் வடிவத்தில் இருக்க வேண்டும். So what question we can ask here to this text? இந்த வேத பகுதிக்கு எந்த வகையான கேள்வியை நம்ம கேட்க முடியும்? எஸ்ரா 7:10க்கு எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை எதற்கு பக்குவப்படுத்தி இருந்தான்? Okay, good question. Yes. So நல்ல கேள்வி. Any other? இஸ்ரவேலர்களுக்கு நீதி நியாயங்களை போதிக்க அவன் என்ன செய்தார்? That's actually part of
That's part of the theme, but that doesn't cover the entire. Can you try a little more? So இது நீங்க கேட்கக்கூடியது கருப்பொருளோடு சம்பந்தப்பட்டதுதான். வேற ஒரு கேள்வி நீங்க எழுப்ப முடியுமா இதுக்கு? எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தானா? Question should be like question. Yeah, that's what. What did you say, Pastor? Pastor சொல்லுங்க. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தானா? How do you say that in English? Did he do that? Did he set apart his heart to do the study of God's word? So in such a way he asked. Here we are not going to ask yes or no questions. We know that he has set his heart to do something. So நம்ம ஆமாம் இல்லை என்கிற ஒரு வார்த்தை பதிலே நம்ம இங்க கேட்க போறது இல்ல. அவர் தன்னுடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இங்க போடப்பட்டிருக்கிறது. Can you try in other way? வேற வகையில ஒரு கேள்வியை நீங்க எழுப்ப முயற்சி பண்ணுங்க. பாஸ்டர், எஸ்ரா எதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்? You say that in English? So for what he prepared his heart? To do what? Okay. Yeah, that's a good one. Yeah. அதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. Any other suggestions? So இன்னும் இதை தாண்டி ஏதாவது இதோட நீங்க சேர்க்க விரும்புறீங்களா? இருதயம் பக்குவப்பட வேண்டிய காரியங்கள், பக்குவப்பட தேவைப்படும் காரியங்கள் என்ன? So for what we need to prepare our heart to seek the law of the Lord. For what we need to prepare our heart. Okay. இருதயத்தை ஏன் பக்குவப்படுத்த வேண்டும் அப்படி கேட்கலாமா? Don't skip Ezra. So எஸ்ராவை விட்டுறாதீங்க. எஸ்ராவை விட வேண்டாம். Okay, Pastor, please try again. மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. We are dealing with the text, okay, not with the sermon here. So நீங்க மனசுல வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம செய்தி ஆயத்தம் பண்ணல, இங்க உள்ள வேத பகுதியை தான் நம்ம ஆராய்கிறோம், இங்க தான் நம்ம படிக்கிறோம். நம்ம இன்னும் செய்திக்கு மற்றவங்களுக்கு நம்ம சொல்றதுக்காக இன்னும் நம்ம போகல, நமக்கு எடுத்துக்கொள்றதுக்கு நம்ம போகல. இங்க உள்ள வேத பகுதியை நீங்க கவனம் செலுத்துங்க. Keep thinking. I appreciate that you're asking many good questions. Very good. And let us take a 5 minutes break here and come back. So எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க நிறைய கேள்விகளை எழுப்பி நீங்க ஆர்வமாய் கற்றுக்கொள்வது. தொடர்ந்து நீங்க யோசிங்க, நிச்சயமாக சரியான கேள்விக்கு நேராக நீங்கள் வருவீர்கள். ஒரு 5 நிமிடம் நாம் இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். அதன் பின்பு நம்ம மறுபடியும் Welcome back, dear pastors. So உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நான் வரவேற்கிறேன். Okay, now we are asking a question, a suitable question to this passage, Ezra 7:10. Okay, you can use different words, interrogative words for asking questions. Why, what, how, okay, when, where,
okay, who, okay, and you can use all of these interactive words and ask several questions and pick the suitable one. ஸோ இந்த வேத பகுதிக்கு நாம் பல கேள்விகளை கேட்டு சரியான ஒரு கேள்வியை நம்ம கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். உதாரணமாக நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஏன், என்ன, எங்கே, யார், எப்பொழுது, எதற்கு. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேட்டு அந்த வேத பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். எது மிகச் சரியாக இருக்கிறதோ அந்த கேள்வியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சுரேஷ் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, அந்த கேள்வி எஸ்ரா யாரு, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வ அதற்கு காரணம் என்ன? எஸ்ரா யார், கர்த்தருடைய வேதத்தை ஆராய அவசியம் என்ன? Only one question we need to ask. கர்த்தருடைய வேதத்தை ஆராய அவசியம் என்ன? Good. You said reasons, something. The first you asked. Yes, sir. What was that? Ask again. மறுபடியும் கேளுங்க அத. கர்த்தருடைய வேதத்தை ஆராய அவசியம் என்ன? What is the need for him? Okay. Yeah, that's a good question. Yes. Okay. Appreciate all of your suggestions with your questions. Now let us see. What do you think? Okay. Theme. Why did Ezra set his heart? So உங்களுடைய எல்லாருடைய கேள்விகளையும் நான் பாராட்டுகிறேன். நல்லது ஒரு முயற்சி செய்தீர்கள். இப்பொழுது நாம் அதற்குரிய கருப்பொருளுக்கு நேராக நாம் வரலாம். ஏன் எஸ்ரா இந்த காரியத்தை செய்தார்? You know why, how I got this question? Because of the, to study the law, to practice the law, to teach the law. We have the structural marker, right? Okay, and that gives us how to ask the question. நான் ஏன் இந்த ஒரு கேள்வியை நான் எழுப்பினேன் என்று சொன்னால், இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இந்த கட்டமைப்பை பாருங்கள். அதன்படி செய்யவும், நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். அப்போ செய்யவும் உபதேசிக்கவும் இதை பார்க்கும் பொழுதுதான் நான் ஏன் இதை செய்தார் என்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். And some of you ask what சில பேர் என்னன்னு கேட்டீங்க. What to do or what to do what Ezra set his heart, that's also fine, but if you go with the suitable one, I think why fits here better. So எதற்காக எஸ்ரா தன் இருதயத்தை ஒழுங்குபடுத்தினார், பக்குவப்படுத்தினார் என்றெல்லாம் நீங்கள் கேள்விகளை கேட்டீர்கள். அதுவும் சரியானதுதான். ஆனால் ஏன் என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால் அது மிகச் சரியாக இருக்கும். Okay, what do you all think? இந்த கேள்வி பற்றி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? Okay, and trust. Ezra set his heart. Okay, number one. Okay, Ezra set his heart, number one, to study the law. Second one, to practice the law. And third one, to teach the law in Israel. And the third point has two subpoints again. And to teach the law in Israel, what he wants to teach in the law? He wants to teach the statutes of the law. And what else he wants to teach? He wants to teach ordinances of the law. Okay. Sir, would you separate? Can you see the screen? Okay, sir. Can you see?
எஸ் சார். Yeah, please. இப்பொழுது கருப்பொருள், ஏன் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் பார்த்தோம். இரண்டாவதாக கருப்பொருள், எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அதுதான் அதனுடைய கருப்பொருளாக நம்ம பார்க்கிறோம், பதிலாக நம்ம பார்க்கிறோம். எதற்காக இதை செய்தான் பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை படிப்பதற்காக முதலாவது நம்ம பார்க்கிறோம், நியாய பிரமாணங்களை படிப்பதற்காக. இரண்டாவது, அதன்படி செய்வதற்காக அதை செய்கிறான். மூன்றாவது, அதை உபதேசிப்பதற்காக, இஸ்ரவேலிலே அதை உபதேசிப்பதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். And some points are there. ஓகே. அதனுடைய கீழே உள்ள குறிப்புகளை பாருங்கள். முதலாவது குறிப்பாக example is No, given. no, just only 2 points. Okay. See, statutes. To teach the law in Israel, what he wants to teach. One is statutes, another one is ordinances. என்னத்தை அவர் போதிக்க விரும்புகிறார்? முதலாவது சட்டங்கள், இன்னொன்று நியமங்கள். Okay, you got it? Yes, sir. Yeah. So this is what. So theme is, why did Ezra set his heart? And thrust is, Ezra set his heart to study the law, number one, to practice the law, and to teach the law in Israel. And the third point is again, having 2 subpoints. One is statutes, another one ordinances. இங்கே உள்ள எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எஸ்ரா ஏன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான்? இது கருப்பொருளாக பார்க்கிறோம். இதனுடைய உந்துதலாக, த்ரஸ்டாக நம்ம என்ன பார்க்கிறோம்? எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எதற்காக பக்குவப்படுத்தினான்? 3 முக்கிய அவுட்லைனா நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்கள். முதலாவது, நியாய பிரமாணங்களை படிப்பதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். இரண்டாவது, அதை செய்வதற்காக, நியாய பிரமாணத்தை செய்வதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, அதை உபதேசிப்பதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்திற்கு கீழாக நம்ம பார்க்கும் பொழுது நீதி நியாயங்கள் என்கிற ஒன்றையும், இரண்டாவது நியமங்கள் என்கிற ஒன்றையும் நம்ம 3வது குறிப்புக்கு கீழாக நம்ம பார்க்கலாம். Okay. Now we need to make it as one single statement, right? இப்போ நம்ம இத ஒரு வாக்கியமாக நம்ம அமைக்க வேண்டும் இல்லையா? And so that is what CPT. அதுதான் CPT என்று நம்ம அழைக்கிறோம். And you see here, Ezra set his heart to study the law, to practice the law, and to teach the statutes and ordinances of the law in Israel. இப்பொழுது நம்ம பார்த்த எஸ்ரா நியாய பிரமாணங்களை படிப்பதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான், அதை செய்வதற்காக, உபதேசிப்பதற்காக எங்கே? இஸ்ரவேலிலே என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு கீழாக நம்ம பார்க்கும்போது நீதி நியாயங்கள், நியமங்கள், இதை எல்லாவற்றையும் நாம் சுருக்கமாக ஒரு வாக்கியத்திலே கொண்டு வர வேண்டும். And so that's what we need to do in CPT. இந்த காரியத்தை தான் நாம் CPT-யில் செய்ய வேண்டும். So we need to ask a question, proper question or suitable question to the text, and find out the answer. And so answer should be from the text itself. இப்பொழுது நாம் இதற்கு ஒரு கேள்வி எழுப்பி நாம் அதை செய்ய வேண்டும். இந்த பதில் இந்த வேத பகுதிக்கு உள்ளாக இருந்து வர வேண்டும், அது ஏற்புடையதாகவும் இருக்க வேண்டும். And finally, once we find the answer, so we need to mix both, okay, join together, okay.
theme and thrust, okay, and make a statement. And that is what the CPT. So அதை கண்டுபிடித்த பின்பு தீம் கருப்பொருளையும் அந்த த்ரஸ்ட் உந்துதலையும் நாம் ஒன்றாக இணைத்து நாம் உள்ளடக்கி சொல்ல வேண்டும். அதுதான் சிபிடி. And CPT should be like a statement. It should not be a question again. சிபிடி வந்து ஒரு வாக்கிய வடிவத்தில் இருக்க வேண்டும். அது மறுபடியும் இன்னொரு கேள்வியா அமைஞ்சு விடக்கூடாது. Questions, please. ஏதாகிலும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதை பற்றி தீம், த்ரஸ்ட். No question, sir. Is that clear? இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா? Yes, sir. Okay. Now let's take another example, Psalm number 145. இப்பொழுது வேறொரு உதாரணத்தை நாம் எடுக்கலாம். சங்கீதம் 145. I want all of you to read this. There are 21 verses. The beauty of this psalm is it is written in acrostic pattern. That means each verse begins with each letter of Hebrew alphabet. இந்த 145ஆம் சங்கீதம் ஒரு அழகான அற்புதமான ஒரு இலக்கிய ஒரு எதுகை மோனையோட அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 21 வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் அதனுடைய முதல் எழுத்து எபிரேய மொழியினுடைய ஆல்பபெட்ல அது துவங்குகிறதா இருக்கிறது. That's in Hebrew. அது எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட ஒன்று. எபிரேய மொழியில அதனுடைய ஆல்பபெட்ல ஒவ்வொரு வசனமும் துவங்குகிறது. Now, as you read this psalm, and you don't find here grammatical, you don't look for grammatical structural keys, but here you need to look for content or subject keys. So இந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது இலக்கண ரீதியான தொடர்புகளை நீங்கள் பார்க்காதபடிக்கு இங்க இருக்கக்கூடிய சூழல், அதனுடைய கருத்து, அடிப்படை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். Because it's a kind of poem, and so it's a poetry, and same time David is narrating what God has done, or narrating about what God is, and what God has done, and what are the characteristics of God. So he is just narrating, describing, and so that's why you need to look for the subject keys or content keys, not the grammatical keys. இது சங்கீதக்காரன் என்ன செய்கிறார்? இங்கே ஒரு பாடலாக இதை ஆசிரியர் எழுதுகிறார். இது ஒரு உரைநடையாக அவர் எழுதவில்லை, பாடலாக எழுதுகிறார். ஆனாலும் கூட இதிலே தேவன் யார், தேவன் என்ன செய்திருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் ஒரு உரைநடையை போல அவர் இங்கே கொடுப்பதினால் நாம் இங்கே இந்த சங்கீதத்திலே இதனுடைய கருப்பொருள் என்ன, இதனுடைய சூழல் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். So I request dear pastors, 3 of you, verse 1 through 7. Okay, ஒரு 3 பேரை நான் read 1 through 7, one pastor, and another pastor verses 8 through 14 or 13, 8 through 13. Okay, that's second one, and the third one verses 14 through 21. So ஒரு 3 பேரை நான் இந்த சங்கீதத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒரு நபர் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அடுத்த நபர் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அடுத்த நபர் 14 முதல் கடைசி வரை 21 வரை. ஒரு 3 பேர் வாசிப்பீங்களா? ஒருவர் பின் ஒருவராக நீங்கள் வாசிக்கலாம்.
ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளின் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. ஆமென். Thank you, dear pastors, for reading this psalm. And as I said, I think I just made a mistake in the division. Verses 1 through 6 and 7 through 14, 15 through 21. And that's the proper, actually. And Okay. 1 through 6, verses 1 through 6 deal with, one thought. பாருங்கள், இந்த வேத பகுதியை நம்ம பிரித்தோம். சரி, இதை இப்படி பிரிச்சா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். 1 முதல் 6 வசனங்கள் அதை ஒரு பகுதியாகவும், 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை இன்னொரு பகுதியாகவும், 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை இன்னொரு பகுதியாகவும் நம்ம பிரித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். Okay, 1 through 6. Find out the content markers. Are there some repeated words? சரி, இங்கே திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் அடையாளங்களாக ஏதாயிலும் இருக்கிறதா? Find out a clue. Find out a clue in these first 6 verses. And how to find a clue? Looking for a repeated word. தேவனுடைய மகத்துவம். Excellent. Who said that? சரி, யார் அதை சொன்னது? Excellent, Pastor. கலைச்செல்வன் ஐயா, கரெக்டா சொன்னீங்க. And so where do you see that? In what are the verses you see that? Find out. ஓகே, சோ தேவனுடைய மகத்துவம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்க. அதை எந்தெந்த வசனங்கள்ல பார்க்கிறோம்? Verse 3. Right? 3வது வசனம். Twice. The Lord is great. Underline. And his greatness. Underline. Okay.
One generation will declare your works to the next and will proclaim your mighty acts. See, look at that. Mighty acts. That talks about the same thing. Greatness, right? பாருங்க 4வது வசனத்திலும் தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். வல்லமை உள்ள செய்கைகள் அதுவும் மகத்துவத்தை தான் குறிக்கிறது. And verse 5 again. மறுபடியும் 5வது வசனம். Your splendor and glorious majesty and your wondrous works. See, they all talk about his greatness. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். இவைகளும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து தான் பேசுகிறது. Verse 6 again. They will proclaim the power of your awe-inspiring acts. See, talking about God's greatness. And next one, and I will declare your greatness again. See. பாருங்கள், ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். இங்கே மகத்துவம். Okay. Now, so that's verse 3, 4, 5, and 6. We find here the greatness, right? Look at verse 1 and 2. What you will see there? Verse 1 and 2, they serve as the title, okay, of this psalm. பாருங்கள், 3, 4, 5, 6வது வசனத்திலே தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மீதமாய் இருக்கிறது என்ன? 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். இது இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பாக அமைகிறது. I exalt you, my king, exalt you, my God, the king, and bless your name forever and ever. I will bless you every day. I will praise your name forever and ever. So it simply means David is praising God or worshiping God, right? பாருங்கள், 1, 2வது வசனம் வாசிக்கலாம். ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். 2 வசனங்களிலே தாவீது என்ன செய்கிறார்? தேவனை தொழுது கொள்கிறார், தேவனை ஆராதிக்கிறார், தேவனை உயர்த்துகிறார். So now, verses, the first 2 verses, you find the title or the topic, the subject matter of, okay, the entire psalm. And verses 3 to 6, you will see there the greatness of God, okay. And verses 7 through 14, what do you see there? What is the content? 1, 2வது வசனம் சார். ஓகே, 1, 2வது வசனத்துல இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நம்ம பார்க்கிறோம். 3 முதல் 6 வசனங்கள் வரையிலும் தேவனுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது 7ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் உற்று நோக்கி கவனிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய காரியம் என்ன, கருப்பொருள் என்ன, இங்க என்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம்? முக்கியமான விஷயம், இந்த 6 வசனங்களுக்கு நம்ம என்ன செய்தோமோ அதையே இங்கேயும் செய்து பாருங்க. தயவு குறிச்சு பாருங்க. You are close, but there are several other characteristics of God mentioned, right? So தேவனுடைய இன்னும் நிறைய குணாதிசயங்கள் இங்க இருக்கிறது இல்லையா? தயவு மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய இங்க இருக்கிறது தேவனுடைய குணாதிசயங்கள். What are those? Find out. Okay. So தேவனுடைய குணாதிசயங்கள் என்னவெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? கண்டுபிடியுங்கள். வல்லமை சார், வல்லமை. No. Verse 7 through 14, what characteristics you find there? What are the characteristics of God you find? 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கிறோம்.
எப்படிப்பட்ட குணாதிசயங்களை தேவனை பற்றி சொல்லுகிறார்? அவர் இரக்கம் உள்ளவர். Yes. அவருடைய இரக்கம் குறித்து. What else? Verse 7. In verse 7, you find righteousness of God, right? So 7ஆம் வசனத்திலே அவருடைய நீதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். The goodness of God, right? And verse 8, what do you find? So 8ஆம் வசனத்திலே என்ன நம்ம பார்க்கிறோம்? அவருடைய ஆளுகை. Grace. 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம். எஸ் சார். இரக்கம், மன உருக்கம், slow to anger, நீடிய சாந்தம், and great in faithful love. உண்மையான அன்பை கொடுக்கிறதிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். Slow to anger and great in mercy, in showing mercy, you know. Yes sir. Slow to get swift to show mercy on people. மக்களுக்கு மேலாக இரக்கம் காண்பிப்பதிலே வேகமாகவும், மக்களுக்கு மேலே கோபம் காண்பிப்பதிலே மெதுவாகவும் இருக்கிறார். Verse 9. 9வது வசனத்தை பாருங்கள். Is good to everyone. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறார். And verse again, you see their compassion again, right? இங்க மறுபடியும் அவருடைய இரக்கத்தை குறித்து பார்க்கிறோம். And verse 10, you know here, David says, is thanking God, because of, God is, because of God's characteristics, right? How he behaves with people. 10வது வசனத்துல தேவன் எப்படிப்பட்டவராய் அவருடைய குணாதிசயத்தை மக்களுக்கு காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சு அவரை துதிக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். Verse 11. 11வது வசனத்தை பாருங்கள். You will see, the glory of God's kingdom, and people will be, declaring his might. Okay. And again, mighty acts and the glorious splendor of your kingdom. Verse 13, your kingdom is an everlasting kingdom. So they are all, verse 12 onwards, verse 11 onwards, you will see about God's kingdom, how it is going to be. It's all because of, God's kingdom is going to be glorious and wonderful, and people will be talking about it, right? So that shows, that reflects God's character. So 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம் 14வது வசனம் வரையிலுமே தேவனுடைய மகத்துவமான அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அவருடைய குணாதிசயம் அந்த ராஜ்யத்துல எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது அதை பார்க்கும்போது மக்கள் அதை குறித்து பேசுவார்கள் என்று சொல்லுகிறார். And verse 13, you will see there the faithfulness of God, and the grace is gracious in all his actions. And verse 14 again, look at there his helping nature, and see, he raises up all who are oppressed. So in all these verses, what you are noticing, what you are understanding, you are seeing God's characteristics. பாருங்கள் 13வது வசனத்திலே அவருடைய ஆளுகை தலைமுறையாக உள்ளது என்கிறார். 14வது வசனத்துல விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். இப்ப பாருங்க, தொடர்ந்து அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை விவரித்துக் கொண்டே வருகிறார். So if you want to put all of them, okay, all of God's
good characteristics into one word, you can simply say that God's goodness, right, towards human beings. சோ இதை எல்லாவற்றையும், இந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையில நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, இரக்கம் உள்ளவர், மனுகுலத்திற்கு இரக்கம் உள்ளவர் என்று நம்ம கொண்டு வரலாம். Does that make sense? இது உங்களுக்கு அர்த்தப்படுகிறதா? நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு தோணுதா? Yes, sir. Okay, thank you. And verses 15 through 21. Let's see here. 15 முதல் 21 வசனங்கள் வரை பார்க்கலாமே. Content markers. சோ இங்க காணப்படக்கூடிய தடயங்கள் அல்லது அடையாளங்கள் என்ன இந்த வேத பகுதியிலே? கிருபை உள்ளவரா இருக்கிறார் என்று குறிச்சுப்பாங்க. Verse 15. Verse 15 talks about what God gives, right? 15வது வசனம் 15வது வசனம் தேவன் என்ன கொடுக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறது. Verse 16 again, how God satisfies the desires of the people, right? 16வது வசனத்துல மக்களுடைய வாஞ்சைகளை எப்படி தேவன் திருப்தியாக்குகிறார் என்பதை பேசுகிறார். And verse 17, you see there the righteousness and the faithfulness of God shown in all his acts. 17வது வசனத்துல அவருடைய நீதியும் அவருடைய கிருபையும் அவருடைய வழிகள் எல்லாம் எப்படி அது வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். And verse 18, the Lord is near all who call out to him, and all who call out to him with integrity. That means here it talks about God's presence, right? God's presence is near or is close to everyone, especially who calls for his help. So 18வது வசனத்துல உதவிக்காக அவரை நோக்கி அழைக்கிற எல்லாருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை தருகிறார் என்று சொல்லுகிறார். Verse 19, he fulfills the desires. Again, it's a kind of a repetition, right? And he hears their cry for help and saves them. See, that means God gives answer to their prayers and saves them. So yeah, please translate. 19வது வசனத்துல திரும்பவும் மேல சொன்ன விஷயத்தை மறுபடியும் அவர் அதை திரும்பவும் சொல்லுகிறார். நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறார். Verse 20 also talks about how God protects the people and then destroys all the wicked. 20வது வசனம் அன்பு கூறுகிறவர்களை எப்படி காப்பாற்றுகிறார், துன்மார்க்கரை அழிக்கிறார் என்பதை சொல்லுகிறது. And verse 21, my mouth will declare the Lord's praise. Let every living thing bless his holy name forever and ever. Again, it is a kind of a conclusion, because God does all these things, and so God gives all these things, and so we have to praise God. He encourages people to praise God. 20வது வசனத்தை 21வது வசனத்திலே என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. இது இந்த சங்கீதத்துக்கு ஒரு முடிவுரையாக இதை சொல்லுகிறார். மேலாக அவரை துதிக்கும்படி அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். So verse 15 through 21, what do we see? What is the content marker here? We find 15ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த சூழல், இந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய அடையாளம் என்ன, முக்கியமான காரியம் என்ன?
God's giving, right? So தேவனுடைய கொடுப்பனை, தேவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். God gives food, God gives protection, okay? God gives answers to their prayers. God gives his presence to the people, you know, and all those things. தேவன் உணவு கொடுக்கிறார், தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார், தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். இப்படி பல வகையிலே தேவன் மனுகுலத்திற்கு கொடுக்கக்கூடியவராக இங்கு இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. So here, so God's giving, you know, stands as a content marker. So தேவனுடைய கொடுப்பனை தான் இங்கே ஒரு முக்கியமான காரியமாக, அடையாளமாக, தடயமாய் காணப்படுகிறது. Now, do you see the structure now? Here you found, right? Verses 1 through and verses 7 through 14 and verses 15 through 21. 1 முதல் 6 வசனங்கள், 7 முதல் 14 வசனங்கள்ல ஒன்றையும், 15 முதல் 21 வசனங்கள் ஒன்றையும் இப்பொழுது ஒரு கட்டமைப்பை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? Okay. Now let's come to we have studied the text, okay, and we have structured the text also. Now let's see the third one, CPT. Let's find the CPT of the text. So இது வேத பகுதியை நம்ம படித்தாயிற்று, வேத பகுதியை ஒரு கட்டமைப்பு, ஒரு அமைப்புக்குள்ள நம்ம கொண்டு வந்தாயிற்று. இப்பொழுது சிபிடியை நம்ம பார்க்கலாம். And what's the theme? Ask a suitable question to this psalm. So கருப்பொருள் என்ன? ஒரு சரியான ஒரு கேள்வியை நம்ம இந்த வேத பகுதிக்கு நம்ம கேட்க வேண்டும். இந்த வேத பகுதிக்கு ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வியை கேட்போம்? தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? That question deals with only the first part, verses 1 through 6, or verses 2, 3 through 6. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நம்ம கேள்வி கேட்போமானால் அது 3 முதல் 6 வசனங்கள் வரை தான் அந்த கேள்விக்கு அது பொருத்தமா இருக்கும். Yeah, that's also good, okay, because I understand how your intention of that question, but can you ask more suitable question? So நீங்க what is David doing here actually? What is David doing here? தேவன் யாராக இருக்கிறார்? ஓகே, ஒரு நிமிஷம் பாஸ்டர். நீங்க அந்த கேள்வியை எழுப்பினதனுடைய உள்நோக்கத்தை நான் புரிந்து கொள்றேன், அது கரெக்ட் தான். பட் இன்னும் கொஞ்சம் சிறப்பா தாவீது இங்க என்ன செய்யறார்? From that you can ask question. தாவீது என்ன செய்யறார்? அதுல இருந்து ஒரு கேள்வியை நீங்க எழுப்பி பாருங்களேன். இந்த சிந்தனையோட தாவீது இங்க என்ன செய்யறார்? நான் ஏன் கர்த்தரை துதிக்கணும்? Pastor, we are dealing with the text, David. Okay. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம தாவீது என்ன செய்தார், தாவீது இங்க என்ன சொல்றாரு, நம்ம இப்ப இந்த டெக்ஸ்ட தான் நம்ம பாக்குறோம். நம்ம செய்தி அந்த ரீதியா நம்ம போக கூடாது. Pastor Suresh, it's not I. தாவீது Yes. Yeah, complete this question. உங்களுடைய கேள்வி நீங்க முடிங்க. தாவீது ஏன் கர்த்தரை துதித்தார்? Good question. ஓகே, நல்ல ஒரு கேள்வி. தாவீது ஏன் கர்த்தரை துதிக்கிறார்? Or can you use how? சரிங்க, இப்படி நம்ம கேட்கலாமா? எவ்வாறு, எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாமா?
course, you can ask why or how also. Both are suitable, and but I think how will be suitable. How question will be suitable. ஓகே, நீங்க ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கலாம், அதுவும் சரியாதான் இருக்கும். எப்படி என்றும் நீங்க எழுப்பலாம், அதுவும் சரியாதான் இருக்கும். இதுல எப்படி என்ற ஒரு கேள்வியை நீங்க எழுப்புவீங்களானா அது மிகவும் ஏற்புடையதாக மிகச்சரியாக இருக்கும். So that will help us, that will give us a model for us. Sir, I didn't hear. If you ask how question, it will be a model. It will be a model for us. So எப்படி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோமானால் அது நமக்கும் ஒரு மாதிரியாக காணப்படும். Okay. And any other suggestions? இதை தவிர வேற ஏதாகிலும் உங்களுக்கு ஆலோசனை ஏதாவது இருக்கிறதா இந்த வேத பகுதியை குறித்து? இப்படி கேட்கலாமா மாஸ்டர், எப்படி தாவீதால கர்த்தரை துதிக்க முடிகிறதுன்னு? You can say தாவீதால். Yes. How is David worshiping God, or how does David worship God? அந்த எப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இப்படி பயன்படுத்தி பார்க்கலாமா? எப்படி தாவீது தேவனை துதிக்கிறார், தாவீது எப்படி தேவனை துதிக்கிறார், இப்படி ஒரு கேள்வி கேட்டா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்படியும் கேட்கலாமா மாஸ்டர், எப்படி அவரால் துதிக்க முடிஞ்சதுன்னு கேட்கலாமா? No, he is doing it, and so that doesn't work. But just say, how does David worship God? How is he doing? Let's see. How is he worshiping God? Let's try to, that's what we are trying to analyze. அவர் ஆல்ரெடி ஏற்கனவே அவர் தேவனை துதித்து கொண்டுதான் இருக்கிறார். சோ அதனால நம்ம அப்படி கேட்கறதுக்கு பதிலா அவர் எப்படி தேவனை துதிக்கிறார், என்ன விதமா தேவனை துதிக்கிறார் அப்படி நம்ம கேட்டோம்னா தான் அது சரியா இருக்கும். Okay. Now, okay. Team, how does David worship God? இப்ப கருப்பொருளா நம்ம ஒரு வாக்கியத்துக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். எப்படி தாவீது தேவனை துதிக்கிறார். Okay. And trust. அடுத்தது thrust, உந்துதல். Number 1, David worships God by acknowledging God's greatness. முதலாவது இந்த உந்துதலிலே தாவீது தேவனின் மகத்துவத்தை அங்கீகரிப்பதன் மூலமாக தேவனை துதிக்கிறார். Verses 1 through 6. 1 முதல் 6 வசனங்கள். Does that make sense? தேவனுடைய மகத்துவத்தை, The greatness of God in first 6 verses, right? தேவனுடைய மகத்துவத்தை குறித்து 1 முதல் 6 வசனங்கள் சொல்றார் இல்லையா? அதனால நம்ம என்ன சொல்றோம்? தாவீது தேவனின் மகத்துவத்தை அங்கீகரிப்பதன் மூலம் தேவனை துதிக்கிறார். Acknowledging, is that the right word you are using, Pastor Sam? Yes, sir. Or realizing, by realizing. அங்கீகரிப்பது, accept. No. By realizing or by understanding. புரிந்து கொள்ளுதலினால். Yes. So தாவீது தேவனின் மகத்துவத்தை புரிந்து கொள்வதின் மூலமாக தேவனை துதிக்கிறார். Okay. And the second one, David worships God by acknowledging God's goodness.
இரண்டாவது, தாவீது தேவனின் நற்குணங்களை புரிந்து கொள்ளுதலின் மூலம் தேவனை துதிக்கிறார். Verses 7 through 14. 7 முதல் 14 வசனங்கள். And third one, David worships God by acknowledging God's giving. Verses 15 through 21. 15 முதல் 21 வசனங்கள் வரை பார்க்கும் பொழுது தாவீது தேவனுடைய கொடுத்தலை புரிந்து கொள்வதின் மூலமாக தேவனை துதிக்கிறார். So theme and thrust, do they make sense, dear pastors? இப்போ கருப்பொருளும் உந்துதலையும் நம்ம பார்க்கிறோம். இது உங்களுக்கு அர்த்தப்படுகிறதா, புரியும்படி இருக்கிறதா? Yes, sir. Thank you. And now let us see, let's find a CPT. இப்பொழுது நம்ம சிபிடி நாம் கண்டுபிடிக்கலாம். Let's join a theme and thrust and make single statement, and then we will come up with CPT. இப்போ சிபிடி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கருப்பொருளையும் உந்துதலையும் ஒன்றாக இணைத்து ஒரு வாக்கியத்துல நம்ம கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தால் அதுதான் சிபிடி என்று சொல்றோம். It's very simple. David worships God by acknowledging God's greatness, goodness, and giving. ரொம்ப சுலபமா நம்ம சொல்லலாம். தாவீது தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய நல்ல குணாதிசயங்களையும் அவருடைய கொடுப்பதையும் புரிந்து கொள்வதன் மூலமாக தேவனை தொழுது கொள்கிறார், ஆராதிக்கிறார், துதிக்கிறார். Is that clear? இப்போ உங்களுக்கு தெளிவா இது புரியுதுங்களா? புரியுது. The entire psalm, okay, we asked a suitable question. Okay, we asked a suitable question to the psalm. Then we found the answers to that question. முதலாவது நம்ம இந்த சங்கீதத்துக்கு ஏற்புடைய ஒரு கேள்வியை கேட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கான சரியான பதிலை கண்டுபிடித்தோம். Then we came up with the CPT, the single statement, okay, the central proposition of the text. அதன் பின்பாக நம்ம சிபிடி என்ற ஒன்றுக்கு வந்தோம். அதை இரண்டையும் உள்ளடக்கி ஒரு வாக்கியத்துல நம்ம கொண்டு வந்தோம். இதைத்தான் நம்ம உரை வேத பகுதியினுடைய மைய முன்மொழிவு. That means this is the essence of the entire psalm. David worships God by acknowledging God's greatness, goodness, and giving. See, you are putting the entire psalm into one single statement. இப்போ சிபிடியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சிபிடின்னு சொல்லும் போது இந்த முழு சங்கீதத்துக்குனுடைய ஒரு சாராம்சம், இதுதான் முழு சங்கீதத்தினுடைய ஒரு சாராம்சத்தையும் ஒரு வரி அல்லது 2 வரியில நம்ம கொண்டு வந்து சொல்லி இருக்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய நற்குணங்களையும் அவருடைய கொடுப்பதையும் புரிந்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறார், துதிக்கிறார். Questions, comments, dear pastors? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கரிசனைகள் ஏதாவது இருக்கா? So this psalm is a good example for finding content markers and structuring it. And Ezra 7:10 is a good example for finding grammatical keys, okay, or grammatical markers and structuring the text. So இந்த வேத பகுதி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு சங்கீதம் 145 நமக்கு உதவி செய்கிறது. எஸ்ரா 7:10 இலக்கண ரீதியான காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு எஸ்ரா 7:10 நமக்கு உதவியாக இருக்கிறது. Okay. Yes, dear pastors, did you understand? Is that clear enough for you? பாஸ்டர்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இது தெளிவா உங்களுக்கு விளக்கப்பட்டதா? புரியுது சார்.
Yes, sir. So, Okay, thank you, sir. புரிஞ்சது பாஸ்டர். did you understand what we are doing? சரி, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டு பாஸ்டர். And how we are studying the text and how we are structuring it and how we have come up with the CPT. ஒரு வேத பகுதியை எப்படி நம்ம படித்தோம், அதை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தோம், அதன் பின்பு அதற்கு சிபிடி நம்ம எப்படி அதை கண்டுபிடிச்சோம். And this is the method. This you need to follow for your Bible study or studying your the biblical passages. And I encourage you all to do that and come up with the CPT. So இப்படி நீங்கள் உங்களுடைய வேத பாடத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, ஆயத்தம் செய்யும் போது, வேதத்தை நீங்கள் ஆய்வு செய்யும் போது இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்கள். இது மிகச் சரியா இருக்கும். இதற்காக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Definitely it will take time, but spend enough time. Whatever amount of time it requires, you need to spend, and until you come up with CPT, don't leave it. கண்டிப்பா இப்படி நீங்க செய்வதற்கு நிறைய நேரம் எடுக்கும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த சிபிடி நீங்கள் அடைவீர்கள். Okay. Hope you're catching the method, the process, and please follow it. இந்த முறைமைகளையும் இந்த வழிகளையும் நீங்கள் கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து இதை பின்பற்றுங்க. Okay. Well, we'll stop here and see tomorrow next chapter. இதோடு கூட நாம் இந்த நாளின் பாடத்தை முடித்துக் கொள்ளலாம். நாளை தினத்திலே நாம் தொடர்ந்து அடுத்த காரியத்திற்கு நேராக நாம் செல்லலாம். Okay. Thank you, sir. Thank you so much for your patience. So you are making us to understand. So you are very patient. Thank you, Pastor. We wanted to know. So that's your heart desire. We could understand. So thank you so much for your good teaching, sir. Thank you for the way you explained. So easily we can catch. Thank you. நமக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தார். அதே நேரத்துல ரொம்ப பொறுமையா வந்தோம், பாடத்தை முடிச்சோம் அப்படின்னு போகாத, நேரம் எடுத்து நம்ம கிட்ட கேள்வியை கேட்டு நம்ம எல்லாரையும் அதுக்குள்ள கொண்டு போய் அந்த பாடத்துல நம்மளும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு அவர் எடுத்தார். ரொம்ப சந்தோஷம். வந்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நல்ல உற்சாகத்தோடு இதே உற்சாகத்தோடு இருங்கள். இந்த வகுப்பு முடிஞ்ச பின்பு நீங்க இன்னைக்கு என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பாருங்க. நடைமுறையில நீங்க செய்து பாருங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மறுபடியும் நம்ம அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்து நாம் முடிக்கலாம். கிறிஸ்டி ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே. கால வேளையில கூட ஆண்டவரே எங்களோட கூட நீர் இடைப்பட்டீர். வார்த்தைகளை நாங்கள் எப்படி சேகரித்து கொண்டு அதை நாங்கள் அநேக மக்களுக்கு போதிக்கும்படியாக இந்த பிரசங்கத்தின் மூலமாய் எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில போதிக்கப்பட்டதான போதகரை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க முடியாமல் செபிக்கிறோம். தொடர்ந்து அவர் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியானால் செபிக்கிறோம். போதிக்கப்பட்ட போதகரை கூட கர்த்தர் நீர் ஆண்டவரே விசேஷமாக டிரான்ஸ்லேட் பண்ணதான பாஸ்டர் கூட ஆண்டவரே விசேஷமாக நீர் எடுத்து பயன்படுத்தினீர். நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத கர்த்தர் ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு போதகர்களே கூட கர்த்தர் நீர் பலப்படுத்தும். இப்படியாய் நாங்கள் ஆண்டவரே உடைய பிரசங்கத்தை நாங்கள் பிரசங்கிக்கும்படியாக இது மூலமாய் அநேக மக்கள் தொடும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த கால வேளையில உணர்த்தினதற்காக போதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதுல நாங்கள் ஆண்டவரை இன்னுமாய் அதிகமாக ஆர்வத்தோடு கூட கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியானால் செபிக்கிறோம். ஐவமே கூட இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே இன்னுமாய் இந்த
ஸ்தாபனத்தை ஆசீர்வதித்து இன்னும் அநேக மக்களுக்கு போதிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்து தரும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் இந்த நாள் முழுதுமாய் கர்த்தர் வழி நடத்தும்படியாக துதிகன மகிமை எல்லாம் முக்கிய நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம்.